அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அனுசூயா கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெட் பேப்பர் 1க்கு உரிய உளவியலுக்கான பகுதிப்பா. கடந்த பதிவில் நாம் பார்த்தோம் எண்கள் தருகின்ற உளவியல் கருத்துக்கள் என்னென்ன. அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்றது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கருத்து, உளவியலாளர்கள் கருத்துப்படி நுண்ணறிவை நீட்டிக்கும் வயது 16. மிக முக்கியமான வினாவுப்பா, பார்த்து கொள்ளுங்கள். தங்களை சுற்றி நடப்பனவற்றை அறிகின்ற வயது 6 மாதங்கள் முதல் 18 மாதங்கள். பொதுவான மன எழுச்சிகள் 7, அதாவது மகிழ்ச்சி, கோபம், அச்சம், இந்த மாதிரியான உணர்வுகள். அடுத்து சினத்தின் வகைகள் 3. அதை குட் இன கண்டுபிடித்தார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். சினம் வருவதற்கான காரணங்கள் 3. அனைத்து வயதினரும் தங்கள் மொத்த சினங்களில் எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள். உடல் பாதுகாப்பிற்காக 20%, அதிகாரம் செலுத்துபவர்கள் மீது 20%, சமூக உறவு பிரச்சனைகள் மீது 30%. சிறுவர்களின் மன எழுச்சி வளர்ச்சிக்கு உதவும் தகவல் தொடர்பு ஊடகங்கள் சுமார் 9, அதாவது தொலைக்காட்சி, கணினி, இணையம், வானொலி, பத்திரிகைகள் முதலானவை. இதற்குரிய தனி பதிவு இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். ஒழுக்க வளர்ச்சியின் நிலைகள் 3, அதாவது நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை, நடைமுறை வழக்குக்கு பிற்பட்ட நிலை. குறுகிய கால லட்சியம் ஓராண்டு வரை, இடைக்கால லட்சியம் 3 ஆண்டுகள் வரை, நீண்ட கால லட்சியம் 5 ஆண்டுகள் அமைக்கலாம், அதற்கு மேலும் அமைக்கலாம். குமர பருவம் என்பது குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது. பருவங்களின் வளர்ச்சி நிலைகள் 4, அது அப்படியே பெயர் அப்படிதான் அமையும், முதல் நிலை, 2ஆம் நிலை என்று. வளர்ச்சி என்பது முதிர்ச்சி மற்றும் கற்றல் ஆகும். கற்றல் வகைகள் சுமார் 7. டான்டைக்கினுடைய கற்றல் விதிகள் 3, ஆயத்த விதி, பயிற்சி விதி முதலான விதிகள். நடத்தை கொள்கையாளர்கள் எனப்படுவோர் வாட்சன், ஸ்கின்னர், பாவ்லோவ் போன்றோர். கற்றலில் படிநிலைகள் 7 கார்னே அவர்கள் கூறியிருக்கின்றது. சமீபத்தில் இந்த பதிவிட்டு இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். இனி அடுத்ததாக பொதுமை கருத்து வகைகள் 3 கூட்டல் 2 கூட்டல் 2, அதாவது 3 அப்படின்னாக்க எளிமையானவை, சிக்கலானவை, பொதுவானவைன்ட்டு. அதையே 2ஆக பிரிப்பாங்க, அதாவது கற்பனை பொருள்கள் என்று. பொருட்கள் மற்றும் அதனுடைய பண்புகள் சொல்லி அதையே 2ஆக பிரிப்பார்கள். பண்புகள் அப்படிங்கிற பொழுது அதனுடைய குணம், அதே சமயத்தில் சிறப்பு பண்புகள் அப்படிங்கிற வகைகள். மனிதனின் இயல்பான அடிப்படை போக்குகள் 2. கற்றலுக்கு உதவும் காரணிகள் 5. கற்றலின் வகைகள் 80 இருக்கின்றன, இருந்தாலும் அடிப்படையானவை 4. அதை கற்றல் பாணியை பொறுத்து அமைவன என்றும் கூறுவர். அதாவது செவிப்புலன், இயக்கத்திறன், பார்வைத்திறன் மற்றும் தொடு உணர்வு திறன். அடுத்ததாக கற்பித்தல் வழிமுறைகள் 2. கற்றல் அனுபவங்கள் பெறும் இடங்கள் 10, அதாவது வீடு, பள்ளி, சமூகம், அந்த மாதிரியான இடங்கள் மொத்தம் 10. மாணவர் வகைகள் 3, அதாவது சராசரியான மாணவர்கள், சராசரிக்கு மேற்பட்ட மாணவர்கள், மீத்திறன் மாணவர்கள் நம்ம பார்த்திருக்கின்றோம். அடுத்து சராசரிக்கு குறைவான திறம் பெற்ற மாணவர்கள். குழந்தைகளின் அடிப்படை திறமைகள் 3. ஆக்கத்திறனின் பண்புகள் 7. ஆக்க சோதனைகள் 2, மொழி சோதனை, மொழி இல்லா சோதனை. குழந்தைகளின் உரிமைகள் 4, வாழும் உரிமை முதலான உரிமைகள். இவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பதிவுகள் இருக்கின்றனப்பா. அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்களா? ஆக உளவியல் தருகின்ற எண்களின் மூலமாக தருகின்ற கருத்துக்கள் இந்த பதிவு வரைக்கும் நம்ம பார்த்திருக்கின்றோம்ப்பா. இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன். அவற்றையும் இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.